வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு சிறிய செய்தியோடு சந்திக்கின்றோம். 2009 ஆண்டு சரணடைந்த அந்த முன்னாள் போராளிகள் நாட்டிலேயும் புலம்பெயர் தேசத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்திலே இருந்து அந்த போராட்டம் வடிவம் மாறலாம், போராட்டம் மாறாது என்று தற்சூழலிலே இலங்கையிலே எப்படி நகர்வுகளை ஏற்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ, அரசியல் ரீதியாகவோ அல்லது அகிம்சை ரீதியாகவோ ஏதோ ஒரு வழியிலே ஆயுதம் ஏந்தாமல் புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற கொள்கையோடு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு கட்டாயம் உலகத்திலே இருக்கின்ற தமிழர்கள், நாட்டிலே பல போராளிகள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீனமாக இருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், பிள்ளை குட்டிகளை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமைப்பாடு வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கும் உள்நாட்டிலே இருக்கின்ற வசதி படைத்தவர்களுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்கின்றோம், ஆயுத போராட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை உடையவர்கள் அல்ல. அதற்குள் இவர்கள் அடக்கப்படவில்லை. அதாவது போராட்டம் மாறாது, போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற தகவலுக்கு என்ற கூற்றுக்கு இணங்க தங்களால் முடிந்தவரை மக்களுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தாங்களும் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக உலக நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வெளிநாடுகளிலிருந்து பல போராளிகள் 2009 பிற்பாடும் முற்பாடும் சரணடைந்தவர்கள், அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துரோகிகள் அல்ல. முடிந்தவரை, அதாவது துரோக செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சரணடைந்த போராளிகளை நாங்கள் இதற்குள் இணைக்கவில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட தொகை உடையவர்கள் அந்த சரணடைந்ததன் பிற்பாடு தங்களை துரோகியாகவோ அல்லது பொய்களை கூறிக்கொண்டோ அது பொய்களை கூறுகின்ற குழுக்களோடு சேர்ந்து இயங்குகின்றவர்களை நாங்கள் குறிப்பிடவில்லை. இங்கே முன்னாள் போராளிகள் தேவை உடையவர்கள் இலங்கையிலேயும் வெளிநாடுகளிலேயும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் தற்சூழலிலே இலங்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தங்களுடைய போராட்டத்தை இப்பொழுதும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்வதும் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதும் ஒரு போராட்டம்தான். நாங்கள் முடிந்தவரை அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், அல்லது சிறையிலே இருந்து வாடிக்கொண்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம், உதவி செய்ய வேண்டும். நன்றி. லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.